மேரேஜ் ஆகி 3 மாதம் ஆகுது. ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக கோயிலுக்கெலாம் போகிறோம். என் ஹஸ்பண்ட் தான் தைப்பூசம் வருது, சிறுவாபுரி கோயில் போகலான்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போகிறேன். 6:30க்கே வீட்டிலேருந்து கிளம்புனோம். 8:30க்கு கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வரும்போது தான் இந்த வேல் சிலைக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை எப்போவுமே சொல்லுவாங்க, வெளியெல்லாம் போகும்போது பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு போனோம் அப்படின்னு. ஆஃப்டர் மேரேஜ் அது எனக்கே பழக்கமாகிடுச்சு. உண்மையாகவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு பூ போட்டோட இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரொம்ப ரசிக்கிறேன், எல்லாரையுமே ரசிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்கள. அதுக்கப்புறம் நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கோயில் முன்னாடி போயிட்டோம். கோயில் முன்னாடி சாமிக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம், பொங்கல், சுண்டல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதே மாதிரி சைட்லலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, நாங்கள் வரும்போதே நிறைய பேர் காலில் செருப்பு கூட இல்லாமல் பாத யாத்திரையாக அந்த கோயிலுக்கு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம், ஒரு 1/2 hour 45 minutesக்கு மேலே ஆகும். அங்கேருந்து நடந்து இங்கே வரைக்கும் வர்றாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அன்னதானம் அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் லைனில் நிற்கலான்னு போயிட்டோம். பொது தரிசனத்துக்கு ஒரு லைனு 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் தனித்தனி லைன் இருக்குது. பொது தரிசனம் லைன் பெருசாக இருக்கும். நாங்கள் 50 ரூபா தரிசனத்தில் போனோம். பார்த்தா அதுவே இந்த குளத்தை சுற்றி போகிற மாதிரி இருந்து, அதுவும் குளத்தை சுற்றுறதுக்கே 1 hourக்கு மேலே ஆச்சு. நாங்கள் பாதிக்குள்ளே வரும்போதே 1.5 hours ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இங்கேயே கம்பியெல்லாம் கட்டி விட்ருக்காங்க. அதெல்லாம் சுற்றி போகிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் முருகனை பார்க்க வரோம். முருகனை பார்க்க 6 அல்லது 16 வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் தொடர்ந்து வந்து சுப்பிரமணியரை பார்த்து தீபம் போட்டால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். திருமண தடைகள், நிலம் வாங்குறது, இந்த மாதிரி தடைகள்லாம் மாறி நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நாங்களும் விளக்கெல்லாம் போட்டோம், சாமியெல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் முந்தானையில் காசுலாம் வாங்கி சாமிக்கு படைக்கிறாங்க. குழந்தையெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, நேர்த்தி கடனுக்காக செய்கிறாங்க. அதே மாதிரி வேப்ப மரம் இருக்குது, அதில் வந்து தொட்டில்லாம் கட்டி போடுறாங்க. குழந்தை இல்லாதவங்களும் கட்டி போடுறாங்க. இங்கே வந்து குழந்தை கிடச்சவங்களும் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, எனக்கு இதுதான் தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைமு. இங்கே வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும். இந்த மாதிரி இயர் பஃப் நான் வாங்கினேன். வேறு ஷாப்லலாம் 300 400 இருந்துங்க. இது எனக்கு ரொம்ப நாள் வாங்க ஆசை. ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்து 180ன்னு வாங்கினேன். இதே மாதிரி என்கிட்ட வேறு இன்னொன்று கூட இருக்குது. அது வந்து பஃப் இல்லை. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கினேங்க. அவ்வளோதாங்க. இதோடு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பைக்கில். காலமாக வந்துட்டோம், ஆனால் வெயில் ரொம்ப, அதனால தான் பேசலாம். இனியும் வாரம் முருகன் கோயிலுக்கு வரலான்னு இருக்கோம்.